அடுத்து பேச்சாளர்கள் வரிசையில எதை கண்டு பேய் பயம் பயப்படுகிறோமோ அப்படிப்பட்ட மரணம் ஒரு பயணம் என்ற தலைப்பில் மௌத்த பத்தி பேச வர்றாங்க எஸ் அஸ்மா மேராஜ். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் அன்பாளனும் ஆகிய அல்லாஹ்வின் கருணையால் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். மரணம் ஒரு பயணம். வல்ல இறைவன் தனது குர்ஆனில் நீங்கள் எதை விட்டு மிரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். மரணம் இன்பங்களை முறித்துவிடும், உறவுகளை பிரித்துவிடும், ஆசைகளை அறுத்துவிடும். மாளிகைகள் இதற்கு தடை இல்லை, மன்னர்களும் இதற்கு தடை இல்லை, மருத்துவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. யாருக்கு முன்னும் மண்டியிட்டு பழக்கமில்லை. உலக வரலாற்றில் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒரு விஷயம் இருக்குமானால் அது மரணத்திற்கு மட்டுமே சொந்தமானது. ஏனென்றால் இறைவனை மறுக்கும் மதங்கள் உண்டு, மறுமையை மறுக்கும் மதங்கள் உண்டு. ஆனால் மரணத்தை மறுத்து பேசும் தைரியம் இதுவரை யாருக்கும் கிடையாது. மரணம் என்றால் என்ன? உடலை விட்டு ரூஹ் வெளியேறுவதுதான் மரணமாகும். அப்படி என்றால் அழிவு உடலுக்கு தானே தவிர ரூஹுக்கு அல்ல. கப்ரில் உடல் அழியலாம், நரகில் உடல் அழியலாம், ரூஹ் அழியாது. அல்லாஹ் குர்ஆனில் அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவை அல்லாத வேறு தோள்களை அவர்களின் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்காக அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று கூறுகிறது. தோள்களும் சதைகளும் மாற்றப்படலாம், ரூஹ் மாற்றப்படாது. ஏனென்றால் ரூஹுக்கு அழிவில்லை. 8 பொருட்களுக்கு அழிவு கிடையாது. அர்ஷ், குஷ், நரகம், சொர்க்கம், முதுகெலும்பு, ரூஹ், விதியேடு, கலம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மவுத் இழப்பல்ல, அது அல்லாஹ்வை சந்திப்பதற்கான ஒரு வழித்தடமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிரை கைப்பற்ற வந்த மலக்குல் மௌத்திடம் ஒரு நண்பன் தன் நண்பனின் உயிரை எடுப்பானா என்று கேட்கிறார். மலக்குல் மௌத் அவர்கள் இந்த கேள்வியை தன் ரப்பிடம் கூறிய போது ஒரு நண்பன் தன் நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று அல்லாஹ் திருப்பி கேட்டானா. மரணத்திற்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் தைரியமும் துணிச்சலும் முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தம். மரணம் எங்காவது விற்கப்படுமானால் அதை எனக்கு வாங்கிக் கொடுங்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். படைத்தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீகர்களுக்கு எழுதிய கடிதத்தில் நீங்கள் வாழ்வை நேசிப்பது போல மரணத்தை நேசிக்கும் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று எழுதினார்கள். ஒரு முஸ்லிமிடம் மட்டுமே தன்னை பற்றிய தெளிவான பயோடேட்டா உண்டு. நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு செல்வேன், நான் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியே மரணத்தை சந்திப்பீர்கள். குர்ஆன் ஓதுவதில் பேராசை கொண்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு குர்ஆன் ஓதிய நிலையில் மரணம் வருகிறது. ஷஹீத் மரணத்தின் மீது ஆசை கொண்டிருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுகையில் நின்று கொண்டிருந்த போதே அவர்களை தேடி ஷஹாதத் மரணம் வருகிறது. என் அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, ஈமான்தாரிகளே, மரணம் என்னும் பயணத்தில் நாம் எடுத்து சொல்லும் பொருள் நல்லமல்கள் மட்டும்தான். இதை நாம் அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும். மரணத்தை தடுக்க முடியாது, தள்ளி போடவும் முடியாது. அதை நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்ல முடிவை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளையோட வாப்பா யாரு? எங்க தெரியல. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கொடை பொழுந்திருக்கும். காரணம், பிள்ளைங்க இந்த பட்டயம் வாங்குறது, பட்டம் வாங்குறது, பரிசு வாங்குறது, இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக அரங்கத்துல அல்லாஹ் ரசூலை பத்தி ரொம்ப அற்புதமா ஆணித்தரமா பேசி மக்களை உயிர்படுத்தக்கூடிய இந்த தாவா இருக்குது பாருங்க. அதை விட ஒரு சிறந்தது எதுவுமே இல்லை. அல்லாஹ் இக்குழந்தையை, இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மற்ற எல்லா குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.